இன்றைக்கி கேபி பாலா அப்படின்னு சொன்னால் ஒரு தினக்கூலிக்கு எப்படி சார் ஒரு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு? அதாவது அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அவ்வளோதான். சும்மா குறை சொல்லிட்டு எல்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்காதிங்க. இல்லை, அவர் ஆம்புலன்ஸ் நிறையா வாங்கி விட்டுருக்காரு, எல்லாமே டூப்பு ஃபேக்கு அப்படிங்கிறாங்களே சார். இப்போ சொல்கிற புகார்கள்லாம் வந்து துப்புரவு பணியாரெல்லாம் கூட்டியாந்து படம் பார்க்க வச்சார், அப்புறம் அந்த ஷோக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தார். இவன் பெரிய ஆளாகிறானுங்கிற அறிப்புகளில் வந்து சொல்கிறது நாம், நீ ஆதாரம் இருந்தால் சொல்லு, போய் போலீஸ் ஸ்டேஷனில் முடியா. சும்மா இவன் இந்த கார்பரேட்லேருந்து வாங்கி இவன் பண்ணுறான், அது தப்புன்னு சொல்லு. சும்மா எதுக்கு பணத்திக்கிட்டு இருக்க நீ? ஏங்க ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து அவருக்கு பணம் வரலாம், அது தப்பா சொல்லிட்டு போகலாமா சார்? நான் எனக்கு இங்கேருந்து தான் பணம் வருது. ஏங்க சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. காந்தி கண்ணாடியே அவருடைய பினாமி தான் அப்படிங்கிறாரு. ஏங்க அந்த டேரக்டரே என்கிட்ட சொன்னாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கடந்த ஒரு வாரமாகவே கேபிஓ பாலா தம்பி மீது ஏற்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள். எப்படிடா ஒரு சின்ன ஒரு பையன் இவ்வளோ தூரம் பணம் எப்படி கிடைக்குது, எப்படி இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னு ஏற்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் ஏற்பட்ட விமர்சனங்கள் வச்சுருக்காரு. ஒரு எங்கேருந்து பணம் வருது, எப்படிலாம் கேபிஓ பாலாவை சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு தினக்கூலின்னு சொல்கிறாரு, இப்போ சர்வதேச கூலின்னு சொன்னார், ஆனால் இப்போ பாலா என்ன சொல்கிறார், நான் ஒரு தினக்கூலிங்க அப்படிங்கிறாரு. ஒரு தினக்கூலிக்கு எப்படி சார் ஒரு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு எப்படி இல்லை பணம் இருக்குது? தினக்கூலின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. விவேக்கு, வடிவேலு, கவுண்டமணி இவங்க எல்லாமே தினக்கூலி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. தினக்கூலின்னா ஒரு நாள் நடிக்க வந்தால் இவ்வளோ சம்பளம். ஆமாம் சார். முதல்ல 1 லட்ச ரூபா. ஆனால் இப்போ வடிவேலோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கவுண்டமணிலாம் ஒரு நாளைக்கு 10-15 லட்சம் 20 லட்சம் வாங்கியிருக்காங்க ஒரு கால் ஷீட்டுக்கு. ஆமாம். கேபிஓ பாலா அந்தளவுக்கு வாங்கலையே சார்? இல்லை அது உங்களுக்கு தெரியலை. கேபி பாலாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இந்த பிஸ்னஸ் வட்டாரத்தில் இருக்குது. அவர் ஒரு நகைக்கடை தெரிஞ்சால் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வாங்குறாரு. நிறைய பேர் தெரியாது. அதே மாதிரி இன்றைக்கி கேபி பாலா அப்படின்னு சொன்னால் ஒரு ரசிகர் வட்டாரம் நிறைய இருக்குது. இல்லை, ரசிகர் வட்டாரம் இருக்குது சார். அப்போ தினக்கூலி சொன்னது இப்போ ஒரு நாளைக்கு 5 லட்சம். அதான் இப்போ ஒரு விஜய் டிவிக்கு போனாலும் சரி, இல்லாட்டி மற்றபடி நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் சரி, அது தினக்கூலி தான். இப்போ நான் வேலை செய்கிறவர்கள் மாதக்கூலி, அவர் தினக்கூலி தானே. இப்போ ஒரு ஷூட்டிங்கில் எடுத்தாருன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, அப்போ கூட தினக்கூலியாக தான் அவர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தினக்கூலி என்று சொல்வது தரக்குறைவான விஷயம் அல்ல. மாதக்கூலினாலும் ஒன்று தான், தினக்கூலினாலும் ஒன்று தான், கான்ட்ராக்ட் கூலினாலும் ஒன்று தான். இல்லை, அவர் ஆம்புலன்ஸ் நிறையா வாங்கி விட்டுருக்காரு, எல்லாமே டூப்பு ஃபேக்கு அப்படிங்கிறாங்களே சார். கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. எக்ஸ்பைரி ஆனால் ஒரு கைலாங்கல்ல போட வேண்டிய எடுத்தாந்து ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி ஆம்புலன்ஸ் சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கா, பல ஆம்புலன்ஸ் நிற்கிது அப்படிலாம் சொல்லியிருக்காரு சார். நிறைய பேர் விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 15 அல்லது 25 வருஷம் ஆனாச்சுன்னா க்ரீன் டேக்ஸ்ன்னு ஒன்று போட்டு அந்த வேனு 4 வீலரோ 2 வீலரோ ஓடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அது மற்ற எதுக்கு சார் ஆம்புலன்ஸுக்கு அனுமதிக்கிறாங்கன்னா? ஆம்புலன்ஸுங்கிறது மெட்டடா வேன் தானே, பெருசாக என்ன இருக்குது ஆம்புலன்ஸ் சார்? அதுக்கே இது 5 வருஷம் கழிச்சுன்னா அவ்வளோதான், அதை யூஸ் பண்ணக்கூடாது சார். கிடையாது, அது நீங்கள் வந்து க்ரீன் டேக்ஸ் கட்டி ஓட்டலாம். அது கட்டி ஓட்டியிருக்காரான்னு கேட்குறேன். ஓட்டியிருக்காரா? அப்படி நம்பர் பிளேட்டே தப்புங்கிறாங்க சார். நம்பர் பிளேட்டே தப்பு போடலை அப்படிங்கிறனால தப்புன்னு சொன்னாங்க. மற்றபடி இந்த நாம் இப்போ சொல்கிற புகார்கள்லாம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் விசாரிக்கணும். 2வது ஆர்டிஓ ஆஃபீஸில் ரோடில் போகும்போது செக் பண்ணாங்கன்னா அது மாட்டிப்பாங்க, அதுக்கு நிறைய அபராதம் உண்டு. ஏன் பஸ்ஸுகளே ஒரே நம்பரில் 2 நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபைன் போட்டு மறுபடியும் இந்த பஸ்ஸு ஓடத்தானே செஞ்சுது, ரோட்டில் ஓடத்தானே செஞ்சுது. அப்படிலாம் அது ஒரு, அதாவது தப்பு கிடையாது. அதாவது தவறு என்பது வந்து தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது. அதனால் அது தெரியாமல் செய்கிறாரு, தெரிஞ்சு செய்கிறாரு சார் கேபிஓ பாலா. இல்லை, இப்போது ஆம்புலன்ஸு புதுசாக வாங்கினாச்சுன்னு எவ்வளோ ஆகும்? அந்த புதுசாக வாங்குறதுக்கு 3 ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுலாம் அப்படின்னு கூட. அந்த 3 ஆம்புலன்ஸ் ஃபேக்கு தான். ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்களா சார் ஆம்புலன்ஸு? இது மாதிரி ஃபைட் சீனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை மாதிரி எடுத்து பயன்படுத்துகிற ஆம்புலன்ஸு, காரு, வேனு, பஸ்ஸு எல்லாமே ஆர்டிஓ அனுமதி பெற்றுத்தான் செய்கிறார்கள். ஆர்டிஓ லைசன்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. சமீபத்தில் கூட ஒரு ஷூட்டிங்கில் மாட்டிட்டாங்கல்ல, அது ஆர்டிஓ ஆஃபீஸு பெர்மிஷன் இல்லாமல் நடத்தினால இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அது
ஆர்டிஓ ஆஃபீஸ் பெர்மிஷன் இல்லாமல் எந்த வேனும் ஓடாது. இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த மெட்டடர் வேன் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அரசும் அனுமதிச்சுது. அதனால் ஆம்புலன்ஸ் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் பெர்மிஷன் இல்லாமல் ஓட்ட முடியாது, ஓடாது. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சார் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி. ஆனால் அதற்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இவர் நான் வந்து சர்வதேச கைக்கூலி கிடையாது, தினக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ போடுறாரு. பாருங்க, இதெல்லாம் நான் என்னோட ஆம்புலன்ஸ், இதெல்லாம் என்னோட நான் கொடுத்தது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் டூப்புன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதற்கு பதில் கொடுப்பாரா? என்ன டூப்புன்னு என்ன சொல்லியிருக்காரு? ஆம்புலன்ஸ் ஃபேக்கு, எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணி இந்த 3 நாளைக்குள்ள இதை எல்லாம் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். ஈரோடு பெருந்துறையில் வந்து ஆர்டிஓ போய் அவ்வளோ அவசரமாக போய் பார்த்து ஒரு தினக்கூலிக்கு இந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குமா சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே? ஏங்க ஐயா, காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாங்க. கையில் காசு இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதாவது இந்த நாட்டில் அளவுக்கு நிறையா காசு இருக்குங்கிறீங்க கேபி. இல்லை, காசு இருக்கிறனால தானே அவர் ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி விடுறாரு, ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் அது வந்து அதாவது சர்வதேச அளவில் வந்து அவருக்கு தொடர்பு இருக்குங்கிறதுலாம் வந்து பொய். அது நிரூபிக்கப்படலைன்னா இவர் சொன்னாரா? இப்போ இவர் உமாபதி பதிவில் எனக்கு கிடைச்ச சந்தேகம் என்னென்னா, இவர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், சிக்கிட்டு மிகப்பெரிய மாஃபியா பின்னாடி இயக்கல அப்படிங்கிறாரு. இல்லை, மாஃபியாங்கிறதே பொய். கார்பரேட் கம்பெனியில் தொடர்பு இருந்து இப்போ எனக்கு கார்பரேட் கம்பெனியில் தொடர்பு இருக்குன்னா நான் இதில் சிக்க வச்சுக்கிட்டேன்னு அர்த்தமா? இல்லை கார்பரேட் கம்பெனியில் யாரும் வேலை செய்யக்கூடாதா? இல்லை கார்பரேட் கம்பெனியில் யாரும் அதுக்கு வந்து விளம்பரதாரராக இருக்கக்கூடாதா? விளம்பரம் செய்யக்கூடாதா? அப்படி இந்த கேள்வி வருது இல்லையா? கார்பரேட் நிறுவனத்தில் பணியாற்றுறது தப்பு இல்லை. அவர் கைக்கூலியா அல்லது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறாராங்கிறது தான் தப்பு. அப்படி ஒன்றும் அவர் சொல்லவே இல்லையே. யார் சொல்லணுங்கிறீங்க? உமாபதி சொல்லியிருக்காரு சார். என்ன சொல்லியிருக்காரு? இவர் வந்து பின்புலம் வந்து கார்பரேட் தான் இயங்குது. எந்த கார்பரேட்? சும்மா ஆதாரம் இருக்குறாரு சார். ஆதாரம் அவரு அதை நான் வெளியிடவான்னு கேட்கிறாரு. ஏன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களை மாதிரி ஒரு அனுபவசாலி. வெளியிடட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இது பிளாக்மெயிலாக கூட இருக்கலாம்ல. யார்? நான் இன்னொரு கோணத்தில் பார்த்தா பிளாக்மெயில். யார் பிளாக்மெயில் பண்ணுறதுங்கிறீங்க? அதாவது உமாபதி நீ ஏன் கொடுக்குற, உனக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்டால் அது பேர் என்னது சொல்லிட்டு போலாமா சார்? நான் எனக்கு இங்கே இருந்தால் பணம் வருது. ஏங்க சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இல்லை, ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பளம். ஏங்க விஜய் 5000 ரூபா சம்பளங்கிறாரு. யார் சொன்னா? 25000 ரூபாய்ட்டு வாங்கிட்டு இருக்காரு அவருக்கு. ஒரு நாளைக்கு 25000 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் ரோபோ சங்கரும் 1000 ரூபாய்க்குள்ளே போனவர் தான். கடைசி கட்டத்தில் அவருக்கு சம்பளம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 50000 ரூபா. அதான் சார், ஷோ இருந்தால் 50000 ரூபா. ஆமாம், ஷோ தான் ரெகுலராக இருக்குது. டெய்லி அவருடைய ஷோ வந்து குக் வித் கோமாளியில் வர்றாரு. அதில் அதாவது இவர் வந்தாலே ஒரு கேலப்பு, அந்த பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுங்கிறதெல்லாம் விஜய் டிவி ஒத்துக்கிடுது. ஸோ அந்த வருமானம் தான். ஆனால் ட்ரஸ்ட்டு பேரில் எப்படி சார் இன்னைக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாருல்ல. ஒரு ட்ரஸ்ட்டு பேரில் பணம் கொடுத்து இவரே ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு, ப்ரொமோஷனை இவரே தூண்டிக்கிறாரு. எப்படி சார் இதெல்லாம்? ஏங்க அதெல்லாம் வருமானத்துக்கான வழிங்க. இப்போ உதாரணமாக இப்போ விருது விழா வழங்குறாங்கல்ல பிஸ்னஸ்மேனுக்கு அதெல்லாம் என்னது? காசு கொடுத்து வாங்குறது தான். ஒரு பெரிய நிறுவனத்தில் போக வேண்டியது, நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க சார், எங்களுக்கு விருது கொடுக்குறோம் நீ சொல்லித்தான் அந்த விழாக்கெல்லாம் நடக்குது. விருது வழங்கும் விழா அதுக்கு பணம் வாங்கிட்டு தான் விருது கொடுத்துருப்பாரா? அப்படி சார் இருக்கலாம், அது தப்பு இல்லை. அதான் விழா அவ்வளோ பெரிய வாடகை கொடுத்து இது பண்ணணும்ல. அதாவது விருது வழங்குவதும் ஒரு வியாபாரமாகிவிட்ட சூழ்நிலையில் அவர் இந்த வியாபாரத்தை பண்ணுறாரு. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேங்கிறாரு. ஆமாம், அந்த ஒரு சிஜி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி இருக்கிற மாதிரி டாப் அங்கிருந்து காட்டி நான் இது மாதிரி தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரன் கூட இந்த அளவு பண்ண முடியாது சார். எப்படி சார் பண்ணுறாப்புல? சரி, நான் ஒன்று என்னோட கேள்வி இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 ஏக்கர் வாங்கினாருங்க ஈசிஆரில். ஆமாம், என்ன சொன்னார்? ஆஸ்பத்திரி கட்ட போகிறேன், இலவச ஆஸ்பத்திரி கட்ட போகிறேன்னு சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் அடிக்கல் கூட நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவர் போய் சொல்லிட்டு போயிடுது. அவர் 150, 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாரு சார். அவர் சொன்னாரே கேபிஓ பாலால எப்படி முடியும்னு கேட்குறாங்க. உதாரணம் சொல்கிறேன். இப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி வச்சாங்க. விஜயகாந்த் ஒரு ஆஸ்பத்திரி வச்சார். ஆஸ்பத்திரினா கிளினிக், ஒரு 2 ரூம் இருக்கும், அதில் 3 டாக்டர் இருப்பாங்க, 2 டாக்டர் இருப்பாங்க. செக் பண்ணிட்டு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, அவ்வளோதான். கிளினிக் என்பது வேறு, ஆஸ்பத்திரிங்கிறது வேறு அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. ஒரு ஹாஸ்பிட்டல் தானே சொல்கிறாரு. இல்லை, இப்போ நம்ம வீட்டில் போகிறோம் வச்சுங்க,
ஆஸ்பத்திரி போகிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க போகிறது ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் வச்சுருக்க டாக்டர் தான் போவாங்க. அதனால் அதை தப்புன்னு சொல்ல முடியாது. கிளினிக்குன்னு சொல்லலாம், ஆஸ்பத்திரின்னு சொல்லலாம். அவருடைய கனவு ஆஸ்பத்திரி அவ்வளோ பெருசாக இருக்கலாம். ஆனால் அமுதவாணனும் இவரும் அமுதவாணன்ட்டு இருந்த கொஞ்சம் நிலம் இவர்கிட்ட இருந்த கொஞ்சம் நிலம் வச்சு தானே ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க 2 பேருமே. அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ வந்து யாராவது எனக்கு இந்த இடத்த ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அதில் வந்து கட்டுறேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை அவோ இல்லை 5 பைசாவோட வெளில வாங்கல சொந்தமாக ஏன் காசு அப்படிங்கிறாரு. எங்க ஆரம்பத்தில் ஒரு கிளினிக் வச்சுருக்கலாங்க, ஒரு 2 ஆஸ்பத்திரி. இல்லை அப்படியே சார் போல பெரிய சிஜி ஏன் ஏற்பாடு பண்ணணும்? ஏங்க இந்த மாதிரி என்னுடைய கனவு ஆஸ்பத்திரி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல பெருசாக கட்டணும் தான் நினைப்போம். அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு ஒரு ஃபைனான்ஸ் பொசிஷன் நம்ம வந்து சின்னதாக கட்டிக்கிடுவோம். அது மாதிரி தான் அவருடைய கனவு ஆஸ்பத்திரி அதுன்னு சொல்லி காமிச்சிருக்கலாம். ஒரு ஆட்டோ வந்து நான் ஆம்புலன்ஸாக மாத்திரங்கிறாரு சார். இதெல்லாம் சட்டத்தில் இடமே இல்லை. ஆட்டோ ஆம்புலன்ஸாக மாத்திரன்னு சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. இல்லை ஆட்டோ, நான் என்னுடைய ஆட்டோவை தான் என் இடத்துக்கு முன்னாடி ஆட்டோ நிற்குது, அதான் ஆம்புலன்ஸாக மாற்றிருக்கேன். இல்லை என்னென்னா, இப்போது ஏழைகள் வந்து பிரசவத்துக்கு போகிறாங்க. அந்த கர்ப்பிணியை வந்து இப்போ காரில் கொண்டு போக முடியுமா? ஆட்டோவில் தான் கொண்டு போவாங்க. அந்த அதுவும் ஆம்புலன்ஸ் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த ஆம்புலன்ஸு நான் வந்து ஆட்டோவும் எஃப்சிக்கு போகல அப்படிலாம் சொல்கிறாங்க சார். சொல்கிறாங்கங்கிறது வேறு. ஆட்டோ ஆதாரம் இருக்குங்கிறாரு, அவர் இருக்குன்னு சொல்லுவார். காட்டியா நீ முதல்ல அதான் காட்டியிருக்காரு சார். அதெல்லாம் காட்டலைங்க. ஆட்டோலாம் ரோட்டில் ஓடும்போது இப்போ அங்கங்கே டிராஃபிக் போலீஸ்காரங்க பிடிக்கத்தான் செய்வாங்க, பிடிப்பாங்க. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிக்கிடுவாங்கிற மாதிரி மாட்டிக்கிற சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் செஞ்சுருக்கிற வாய்ப்பே இல்லை சார். உங்கள் வழிக்கே நான் வர்றேன். ஒரு பையன், ஒரு 30 வயசு பையன் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாரு. சரி ஓகே, இவ்வளோ ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்காரு, பைக் வாங்கி விட்டுருக்காரு, எல்லாமே ஆட்டோ வாங்கி விட்டுருக்காரு, எல்லாம் ஓகே. எல்லாமே இப்படி ஃபேக்காக தெரியும். இல்லை, தனி மனிதனுக்கு நிறைய செஞ்சுருக்காரு சார். அதான் சொல்கிறேன், எல்லாமே இப்படி ஃபேக்காக தெரியும். ஏங்க தனி ஆம்புலன்ஸ் ஃபேக்குங்கிறாரு, அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபேக்குங்கிறாரு, நடிகர்கள் பைக் வாங்கி கொடுத்த எல்லா நம்பர் பிளேட் ஃபேக்குங்கிறாங்க. எப்படி சார் இது? ஏங்க எல்லாம் ஃபேக்குன்னு சொல்கிறவங்கலாம் முட்டாளுங்க. அதாவது ஒருத்தன் கொடுக்கறதுக்கு நீ எருப்பு தெரிவிக்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு பெரிய பணக்காரன் தப்பான வழி தான் சம்பாதிக்கிறான். ஆனால் கொஞ்சம் பணத்தை இப்படி தான் அவன் கோயிலுக்கு செலவு பண்ணுவான். சில இந்த மாதிரி தன்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். அதாவது அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவன் செய்கிற தொழில் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவன் கொடுத்தது தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாப்புல முன்னொரு கேமரா பின்னொரு கேமரா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேமரா ஃபாலோ பண்ணியே போயிட்டு ஒரு பொதுமக்களை வந்து காலில் விழ வைக்கிறது, இதெல்லாம் எப்படி சார்? காசு கொடுக்குறாங்கன்னா இவனும் காலில் விழத்தான் செய்யும். ஐயா திட்டமிட்டு விழ வைக்கக்கூடாது இல்லை? அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா சார்? சின்ன பையன் சார், சும்மா நேரத்துக்கு. அதாவது இவர் இப்போ சிலர் வந்து வலது கை கொடுப்பது இடது கை தெரியாமல் இருக்கலாம். சிலருக்கு சரி நம்ம இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் இது மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் தோன்றணும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த விளம்பரப்படுத்தலாம் இல்லையா? இன்னைக்கு அப்போ மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக தான் விளம்பரப்படுத்துறாரு அப்படி சார்? அவன் கொடுக்குறது தெரியணும்ல. அதாவது அதான் சொல்லல, சிலர் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் செய்யலாம், சிலர் கொடுப்பாங்க. இப்போது உதாரணமாக இந்த ஏரோநாட்டிக்கு பள்ளிக்கூடத்துக்கு நிறைய உபகரணங்கள் கொடுத்தாரு. அதை அஜித் ஃபோட்டோ போட்டு காமிச்சார் இல்லையா? அதே மாதிரி தன்னுடைய ட்ரூப்பில் போனவங்க அதுவே ஒரு மீடியாவில் எடுத்து போட்டு அதை காசு சம்பாதிக்கலைங்க சார். மீடியாவில் அவனே எடுத்து போட்டுக்குவான். இவரே எதுக்கு எடுத்து போடணும்? அதை வீடியோ ஒரு இடத்துல போட்டாலும் டக்குன்னு இந்த வீடியோ எடுத்து மற்றவெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் வருது இல்லை? இவர் இன்ஸ்டாவில் மட்டும் தான் போகிறாரு, அது ஒரு யூடியூப் சேனலில் வருது, அது ப்ரொமோஷன் ஆகுது, அதன் மூலியமாக ஏகப்பட்ட ஆடு வருது. ஏங்க அதெல்லாம் ஒரு அதாவது ஒரு வியாபாரம் செய்து தான் நம்ம இன்னொருத்தர் கொடுக்க முடியும். அதை ஏன் தப்புங்கிறீங்க? இப்போ எத்தனை வியாபாரி இருக்கான், எத்தனை இன்ஸ்டாகிராமில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் இருக்கான், யூடியூப்பில் சம்பாதிக்கிறவன் இருக்கான், அவெல்லாம் கொடுத்துட்ருக்கானா? என்னுடைய இது என்னென்னா, எந்த காலத்துலேயும் கொடுக்குறவனை விமர்சிக்காத. அப்படி கொடுக்குறவனை நீங்கள் தப்பாக மாட்ட போகிறாப்னு சொல்ல வரேன் சார். மாட்டட்டும். தப்பாக மாட்டினா இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் சொல்கிறாரு, அதுவும் ஐசியூ ஆம்புலன்ஸுங்கிறாரு. அவன் முட்டாளா? அதுக்கான என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு கேட்குறாரு. இல்லை அவன் முட்டாளா? பாலா முட்டாளா? இதெல்லாம் தெரியாமையா இருக்கும். இப்போ தெரிஞ்சு மாட்டிக்கிறாரு அப்படி சார்? இல்லை, அதாவது அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அவ்வளோதான். அதை கெடுக்காதீங்கிறது தான் என்னுடைய இது. சும்மா குறை சொல்லிட்டு இன்னும் எல்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க.
இல்ல சார், நானும் இல்ல நான் பாலாவுக்கு ஆதரவா தான் பேசுறேன். பையன் நல்லா பண்றான்னு கேட்டேன். ஒரு விமர்சனம் வரும்போது அந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன் சார். ஒரு மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகரா உங்கள்கிட்ட அதைத்தான் நான் சொல்றேன். நீ நிரூபிங்கிறேன். இந்த ஆதாரம் இருக்குங்கிறாரு. எல்லாமே இருக்கு. சரிங்க சார், விடுங்க சார். காந்தி கண்ணாடி அவருடைய பினாமி தான் அப்படிங்கிறாரு. அந்த படமே கேபிஓ பாலாவோட பினாமி தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த டைரக்டரே என்கிட்ட சொன்னாங்க ப்ரொடியூசர் யாருன்னு. ப்ரொடியூசருங்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். காந்தி கண்ணாடி ப்ரொடியூசருக்கும் பாலாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த டைரக்டர் ஒரு இஸ்லாமியர் நினைக்கிறேன், அவர் தான் டைரக்ட் பண்ணார். அந்த அந்த காந்தி கண்ணாடியில் கூட அட்வான்ஸ் கொடுத்தோட சரி, அதுக்கப்புறம் சம்பளமே வாங்கலை, கஷ்டப்பட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் ஏன் சம்பளம் கேட்கணும், நான் சம்பளம் கேட்காம விட்டேன்னு தான் சொன்னார் பாலா. ஓ ஆமாம். ஆனால் அந்த பட விழாவில் துப்புரவு பணியரெல்லாம் கூட்டி வந்து படம் பார்க்க வச்சாரு. அப்புறம் அந்த ஷோக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தார். ஏன் சார் அந்த யூனிஃபார்மோட கூப்பிட்டு வரணுமா எப்படி சார்? அவங்க யாரும் அசிங்கப்படுத்துறாங்க இல்லைங்க. துப்புரவு தொழிலாளி யூனிஃபார்ம் மட்டும் அது அசிங்கமா? அப்படி இல்லை சார். ஒரு நல்ல காசு நான் சொல்கிறது கேளுங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ காவல்துறையிலேருந்து வந்து படம் பார்க்க வந்தாங்கன்னா யூனிஃபார்ம் தான் வருவாங்க. வந்த தப்பு இல்லை. எனக்கு அவங்கள அடையாளப்படுத்துறது, போலீஸ் அடையாளப்படுத்துறதுக்கு இருக்குது. அதேமாதிரி துப்புரவு பணியாளர் சொல்லிட்டு போயிடலாம் சார். அதையும் யூனிஃபார்மோட வாங்க, வந்து படம் பாருங்க, வந்து ஷோவை பாருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி சார்? இல்லை அவங்க துப்புரவு பணியாளர்கள் வந்து அந்த எல்லாத்தையும் ப்ரொமோஷனாக பார்க்குறாரு. எப்படி ப்ரொமோஷனாக இல்லைங்க. இப்போ சும்மா ஒருத்தன் வந்தானே அவன் நீங்கள் அதையும் கேள்வி வைப்பீங்க, அவன் துப்புரவு பணியாளனா அது எப்படி தெரியும்? அப்போ இந்த அந்த காஸ்டியூம் போட்ட உடனே நீ துப்புரவு பணியாளர் தெரிஞ்சுக்குது. அதுக்காகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன் அது துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய உடைகளை அருவருப்பாகவோ அசிங்கமாகவோ ரெண்டாந்தரமாகவோ நினைக்க மாட்டாங்க. அது ஒரு கௌரவம். அன்றைக்காவது ஒரு கௌரவப்படுத்திருக்கலாம் சார். நல்ல காஸ்டியூமில் வாங்க, அவங்களே நான் காஸ்டியூம் புதுசு வாங்கி கொடுத்துருக்காரு. புதுசு வாங்கி கொடுத்து தான் வந்திருக்காங்க. ஓ, அப்போ அது ப்ரொமோஷன் தான் புதுசாக வாங்கி கொடுத்து அப்படியே இல்லை ப்ரொமோஷன் வாங்க அப்படின்னு. அப்படி ப்ரொமோஷன் பண்ணால் என்ன தப்பு? தன்னுடைய படம் இவங்கெல்லாம் பார்க்க வந்து அதை பிரபலப்படுத்தினாங்கன்னா அது நல்லது தானே? இல்லை அதுவே இப்போ ஆபத்தாக வந்து முடியுது இல்லை சார்? ஆபத்தாக எப்படி முடியும்? இன்னைக்கு விமர்சனம் வந்திருக்கு, இவர் வந்து பெரிய கைமொழியாக வந்து பயன்படுத்த பார்க்குறாங்க அப்படிலாம் கேள்வி வைக்கிறாங்கல்ல. ஏங்க சில அறிவிப்புகள் இருக்கும். இவன் பெரிய ஆளாகிறானங்கிற அறிவிப்புகளில் வந்து சொல்கிறது, நாம் நீ ஆதாரம் இருந்தால் சொல்லு, போய் போலீஸ் ஸ்டேஷனில் முடியா, சும்மா இவன் இந்த கார்பரேட்லேருந்து வாங்கி இவன் பண்ணுறான் அது தப்பு இப்படின்னு சொல்லு. சும்மா எதுக்கு பணாத்திக்கிட்டு இருக்க நீ? அது தப்பு. ஒன்றால் முடிஞ்சதுன்னா அவர் தப்பு பண்ணுறாருங்கிறத எந்த இடத்துல நிரூபிக்கணுமோ அந்த இடத்துல நிரூபித்து அவர் மேலே தண்டனை வாங்கி கொடுது. அதை நான் வரவேற்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டார் சார், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் கேபிஓ பாலா. நான் பார்த்தீங்களா, நான் வந்து சர்வதேச கைக்குள்ள தினக்கூலி அப்படின்லாம் சொன்னார். இப்போ அதற்கான வீடியோ இப்போ போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா? இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க, நான் ஆர்டிஓ போய் சந்திக்கவே இல்லை, நான் அவரை போய் பார்க்கல, நம்ம ஆர்டிஓ இவன் போய் பார்த்துக்க மாட்டாங்க, இவனுடைய சார்பில் யாராவது போய் பார்த்துருப்போம். அப்போ அந்தளவு சோர்ஸ் இருக்குது. ஆமாம், அது தப்பு இல்லை. இப்போ எனக்கு நான் வந்து இப்போ விஐபின்னு சொன்ன வச்சுங்க, செலிபிரிட்டினா நான் போகிறேன், அவசர அவசரமாக இன்சூரன்ஸ் எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அவசர அவசரமாக எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படி எப்படி சார்? அவசரம்லாம் இல்லை. எப்போ இன்சூரன்ஸ் பண்ணுவாங்களோ அப்போ தான். இன்சூரன்ஸ் இல்லாமலாம் வண்டி ஓடாதுங்க. ஓட்டிருக்காரு சார், ஓட்டிருக்காரு, ஓடாதுங்கிறேன் நான் தான். சட்டம் சொல்லுதுங்க. இப்போ நான் ஒரு மூத்த பத்திரிகையில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுனா அது அவன் தப்பு, புரியுதா? ஆனால் சட்டப்படி இன்சூரன்ஸ் எடுத்து தான் வேன் ஓட்டணும். இல்லை அது எந்த காலாவதியான ஆம்புலன்ஸ் தான் ஓட்டிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்கிறாருல்ல. காலாவதி ஆம்புலன்ஸ்லாம் ஓட்டியிருக்க வாய்ப்பே இல்லைங்க. அது மாடல அதுக்கான பதில் கொடுப்பாரு சார். இப்போ கேபிஓ பாலா கொடுப்பாரு. இவ்வளோ பிரச்சனை சொல்லியிருக்காரு, இவ்வளோ நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம், இதுக்கான விடையும் வரும். கொடுப்பாரு. இல்லை கொடுக்குறதுக்கான, ஏன்னா அவர் வந்து செலிபிரிட்டி தானே, வெளியே வர்றாருல. அப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் அது நானே கேட்பேன், ஏப்பா அந்த குற்றச்சாட்டுலாம் என்னென்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது சொல்லணும். இல்லை சட்டத்துக்கு சட்டத்தின் முன்னால் நிற்கணும்ல வருது. நீங்கள் கேள்வி கேட்பீங்க? கண்டிப்பாக கேட்பேன். என்னப்போ உங்களை போல அடுக்கடுக்குன்னா குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்லுப்பான்னு கேட்பீங்களா? நம்ம கேட்பேன். ஏன் நான் இப்போ மீடியாக்காரன் தானே, கேட்குறது என்ன இருக்குது? இப்போ கேபிஓ பாலாவுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு ட்ரஸ்ட்டோட தலைவர் இருக்கார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏங்க ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து அவருக்கு பணம் வரலாம், அது தப்பா? ட்ரஸ்ட்டில் இருந்து பணம் வர்றது தப்பா? தப்பு கிடையாது. ஆனால் இந்த நிறுவனம் யார் நடத்துறது, யார் கூடன்றது எனக்கு தெரியுமா? நான் நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க, என் பதில் சொல்கிறேன். ஒருவேளை பின்னால் இருந்து ஒருத்தர் அந்த சேனல் யார் தெரியுமா அப்படின்னு தெரியாது.
எனக்கு தேவையே தான் என்ன. இப்போ நீங்களும் ஒரு சக நடிகராக ஒரு சக நடிகனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்ம ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போது அமீர் வந்து ஒரு தயாரிப்பாளர், அமீரோட தயாரிப்பாளர் வந்து ஆஸ்பத்திரி இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சம்மந்தப்பட்டு தான் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் நடித்தவனுக்கும் அவருக்கும் சம்மந்தம் உண்டா? நான் சம்பளம் வாங்கி கிடையாது. அது மாதிரி தான். ஆனால் சம்மந்தப்பட்டிருக்காரு கேபி போல, அதனால தான் கேட்குறான். இல்லை சம்மந்தம் அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பரா கிடையாது. அப்புறம் ஆனால் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது யார்? ஃப்ரேமில் வர்றது கேபி போல தானே வர்றாரு. இல்லைங்க, இந்த இப்போ சார் இப்போ நான் உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறேன், நான் தானே கொடுக்குறேன், எனக்கு யார் கொடுத்தான்னு தெரிய போகுது, அது கிடையாதுல்ல. ஆமாம், அதே மாதிரி வெளிச்சம் போட்டு அதாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு கிடையாது. ட்ரஸ்ட்டில் அவர் சம்பளம் வாங்குறாரு, அவர் வியாபாரம் பண்ணி கொடுக்குறாரு. அதில் என்ன தப்பு? இப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கேபி போல கைது பண்ணாங்களோ எப்படி சார்? ஆமாம், அது எங்கள் சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமந்தான். அதாவது தப்பான வழியில், முறையற்ற வழியில் அவர் நடந்தாரா நிச்சயமாக ஜெயிலுக்கு போவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு நல்லது செய்கிறவங்க அந்த மாதிரி சூழலில் நடந்துக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் தப்புன்னு கேபி போல தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா எப்படி சார்? ஏங்க அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருங்க, தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்க. ஒருவேளை தப்பாக இருந்தா ஒருவேளை தப்பாக இருந்தால் சட்டத்துக்கு முன்னால் அவர் குற்றவாளி தான். அதை நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்போது அவர் ஏற்கனவே சில நல்ல விஷயங்கள் செஞ்சால், ஒரே ஒரு கெட்ட விஷயம் செஞ்சால் அதெல்லாம் மறைஞ்சிரும். அது அவருக்கும் தெரியும். அவர் பண்ண உதவிலாம் நல்ல விஷயம்தான். ஆனால் பின்புலம் யார் இருக்காங்கிறதா கேள்வி. எங்கள் பின்புலத்தில் யார் இருந்தால் நமக்கு என்ன, இல்லை அவருக்கு என்ன? நல்லது செஞ்சால் போதுங்கிறீங்க. போதும், நல்லது செஞ்சால் போதும், அது தடுக்காதீங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, உமாவதி ஜேர்னலிஸ்ட்டோ இல்லையோ நான் அவரை பார்த்ததே இல்லை. தயவு செய்து உங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதை வெளியே சொல்லுங்கள். அவர் சட்டத்தின் எதிராக நடந்தால் அவரை மாட்டி விடுங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. புரியுதா? நான் முழுக்க கேபி பாலாவுக்கு கண்மூடித்தனமான ஆதரவு தெரிவிக்கவில்லை. உமாபதி இதுவரைக்கும் ஒன்றும் கான்ஸ்டண்ட்டாக அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட்டு ஒன்றும் கொடுக்கல, தப்பு பண்ண விஷயத்தை தெரிவிக்கலை. அதுதான் நான் சொல்ல. இதெல்லாம் நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு, இதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறாரு. அதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்தில் கேபி பாலா இருக்காரு சார். வண்டி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சியா இன்னொருத்தன் சொல்கிறேன். 3 நாள் அவசரமாக போய் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வர்றாரு. அது தப்பா? ஒட்டுமொத்த வண்டியுமா சார்? ஒட்டுமொத்த வண்டிக்குமா இருக்காது. நம்பர் பிளேட் மாதிரி இருக்குது, எல்லாமே மாதிரி இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சி போகல அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து போலீஸார் மேலே தான் தப்பு. அது கண்டுக்காமல் இருந்தது யார்? அப்படி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக போய் போக்குவரத்து அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போய் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. கண்டிப்பாக, அதில் என்ன சந்தேகமே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.